உங்களுக்குலாம் இந்த ஷார்ட்ஸில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். பட் இது திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும். வாவ், இப்படி ஒரு விஷயம் இருக்கேன்னு தோணும். நம்ம பூமியோடைய டயமீட்டர் வந்து 12,742 கிலோமீட்டர். அவ்வளோ பெருசு இருக்கிற ஒரு பூமி. ஆனால் அதில் நீங்கள் ஒரு சின்ன குண்டூசியை போடுறீங்கன்னு வச்சுப்போம், என்ன ஆகும்? குண்டூசி கீழே விழும். குண்டூசி கீழே விழுதுன்னா என்ன அர்த்தம்? பூமி குண்டூசியை பிடிச்சி இழுத்துருக்கு. ஸோ 12,742 கிலோமீட்டர் டயமீட்டர் இருக்கிற அந்த பூமி ஒரு சின்ன குண்டூசியை கூட விடுறதில்ல, பிடிச்சி இழுத்துக்குது. இவ்வளோ பெரிய பூமி அந்த சின்ன குண்டூசியை பிடிச்சி இழுக்குதுல்ல. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன மேக்னெட்டை அந்த குண்டூசி பக்கத்தில் எடுத்துகிட்டு போங்க, 12,742 கிலோமீட்டர் டயமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பூமி பிடிச்சி இழுத்துருக்க அந்த குண்டூசியை ஒரு சின்ன மேக்னெட் அதுக்கு ஆப்போசிட்டாக பிடிச்சி இழுத்துரும். வேடிக்கையாக இருக்குல்ல? அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிய வருது? நம்மளுடைய யூனிவர்ஸில் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸு? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் கிராவிட்டி. நீங்கள் ஆர்டர் வைஸ் எது ஸ்ட்ராங்காக இருக்குது எது வீக்காக இருக்குன்னு சொல்லி வச்சிங்கன்னா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸு. ரெண்டாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மூணாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு அண்ட் நாலாவது கிராவிட்டி. இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு அணுக்குள்ளே இருக்கிற அந்த உட்கரு இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங், இதனால தான் அந்த அணுக்கரு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம். மூணாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு. இது எங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இதெல்லாம் நடக்குது இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. அண்ட் நாலாவது இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் எதுனா இந்த கிராவிட்டி. ஆனால் லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரொம்ப அழகாக வேலை செய்யும். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸோ ஷார்ட் ரேஞ்சில் தான் வேலை செய்யும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.